இந்த ஒரு மாணவர்கள் சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன்? 100% அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு விழா ஒன்று நடத்தியிருந்தாரு மாணவர்களுக்கான அவர் வெற்றி விழா. மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வை வந்து காட்டுற மாதிரி இல்லையே. ஜெயிச்சவங்கள கொண்டாடுறது இந்த உலகத்துக்கு சாதாரணம் தானே. தோத்தவங்களுக்கு அது ஒரு மனவலியை ஏற்படும். நீங்க தோத்துவங்கன்ற பேச்சை அவர் சொல்லல. விஜய் அவர்களே நீங்க சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்க கால் மேல இருந்து தான் தடுக்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் கூட இருக்கிற பூசாரி வந்து நல்லா கால் மேல இருந்து போங்க அப்படின்னு சொல்றாரு பூசி. கண்டிப்பா புஷியானந்த் வந்து இந்த டிவிகேல இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அப்போ பவன் கல்யாண் மாதிரி ஒரு ரிசல்ட் 2026 எதிர்பார்க்கலாம். ஆனால் பவன் கல்யாண் மாதிரி விமர்சனங்களை இவர் ஏற்றுப்பாரா இல்லையான்றது தான் டவுட். சீமான் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இணைந்து எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா ஷூரா அடிப்பாங்க. விஜயகாந்தோட நடிச்சா என் பிள்ளையும் கொஞ்சம் ஃபேம் ஆவாரு அப்படின்னு யோசிச்சு விஜயகாந்த் அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி டேட்டா தான் வாங்கினது அவங்க தான். ஒரு தந்தையை விட பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜேர்னலிஸ்ட் உதய் அவர்கள். இன்னைக்கு ஆந்திராவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிற இந்த தருணத்தில் வந்து ஒரு விரிவான விரிவாக்கத்தை கொடுக்கறதுக்காக இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விழா ஒன்று நடத்தியிருந்தாரு மாணவர்களுக்கான அவர் வெற்றி விழா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பிரிவினைப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறதா வந்து பார்த்தீங்கன்னா சில சோசியல் அவேர்னஸ் உள்ள பீப்புள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்? அதில் என்ன பிரிவினை இருக்கு? மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வை வந்து காட்டுற மாதிரி இல்லையே. ஜெயிச்சவங்கள கொண்டாடுறது இந்த உலகத்துக்கு சாதாரணம் தானே. தோத்தவங்களுக்கு அது ஒரு மனவலியை ஏற்படுத்தும். நீங்க தோத்துவங்கன்ற பேச்சை அவர் சொல்லல. யாரையுமே போய் நீ தோத்துட்ட, நீ படிக்கவே படிக்காதவங்க ஏதாவது சொல்லியிருக்காரா? மேடை மேல ஏதாவது பேசியிருக்காரா? தோத்தவங்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன் நீங்க இதை பாக்குறீங்கல்ல? அதே மேடையில நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழகத்துல ட்ரக்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, இதுக்கு நோ சொல்லுங்கன்ட்டு ஒரு பிளட்ஜ் எடுத்து வைக்கிறாரு. ஏன் இது எல்லாமே பார்க்கலாமே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா. அவர் சொல்றது என்ன, நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்குங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் அந்த பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கலாமே. அவர் ஜெயிச்சவங்கள கூப்பிடுறாரு, கொண்டாடுறாரு, அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு. இதுல இது எந்த விதத்துல பார்த்தாலும் தவறா தோணலை எனக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறத ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டாலும் இப்போ தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ரீதியாகவும் சரி முதலிடம் 2ஆம் இடம் பெற்றவங்களை பெரிதாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது மற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை ஏற்படுத்துது, ஒரு பிரிவினை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை அவாய்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ இவர் வந்து பெரிய லெவலில் ஒரு மேடை போட்டு ஒரு வெட்ட வேலையில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலிடம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங்கோ இல்லை வந்து டைமண்ட் இயரிங்கோ கொடுக்குறது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி தானே. அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் வேர்ல்டு கப் நடக்குது, ஏதோ ஒரு நாடு ஜெயிக்குது, அந்த நாடு தானே பேசப்படுது. இந்தியாவுக்கு கப் ஆயிடுச்சா நம்ம இந்தியர்கள் எல்லாரும் கொண்டாடுறோம். இப்போ ஜெயிக்கிறவங்க கொண்டாடுறான், தோத்தவன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நீ கிரிக்கெட்டுக்கே வரமாட்டேன், நான் மேட்சே ஆட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது டிசிஷன் எடுத்துருக்காங்க? இல்லை இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ஜெயிச்சவங்கள பாராட்டுறாங்க, அதை மட்டும் பார்த்தா போதும். இதில் வந்து நம்ம அதாவது பிளாக் ஷேடு அந்த நெகட்டிவ் சைடு வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இப்போ சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கு, அவங்களுடைய விளம்பரம்லாம் பாருங்க, டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அவன் தானே போடுறான். அவனுக்கும் தேவை அதுதானே. இதே அரசு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குல்ல, நம்ம சொல்ற இந்த மீடியாவும் பர்மிஷன் கொடுத்து அந்த ஆடெல்லாம் வருதுல்ல, பின்ன ஏன் அவங்க அது பண்றாங்க? நம்ம வந்து ஜெயிச்சவனை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவோம். இவங்க மார்க் கம்மியாக எடுத்தவங்களோ தோற்றவங்களோ அவங்கள பற்றி எங்கேயுமே அவங்க வந்து தப்பாக சொல்லலை, இவங்க பெட்டர்மெண்ட்டாக வாங்கன்னு தான் சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே, அவ்வளோதான். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில அரசியல் வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்காரு. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காலே மாணவர்கள் வந்து விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தாரு, விழவெல்லாம் தடுத்தாரு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஸோ அந்த பாஸ்க்கான என்ட்ரிஸ் கொடுத்துட்டு போகும்போது எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் காலில் விழுந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. அதை வந்து இவர் எதுவுமே தடுக்காத மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் காலத்தில் நல்லதான ஒரு பயணமாக பார்க்குறீங்க? 2 கேள்வியாகவே இருக்கட்டும், 2 பதிலாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து பவன் கல்யாண் விஜய் இவங்க 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். சினிமாவிலையும் இருக்கட்டும் அரசியல் இருக்கும் ஒரு ஒற்றுமையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா
பவன் கல்யாண் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா அரசியல் பாதையில தான் போயிட்டே இருக்காரு. சேம் அப்படியே இவரும் அதே தான். இவரும் ஒரு 1 இயரா வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இவரும் ஒரு சின்ன புரட்சியாக தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அங்க கடந்த எலெக்ஷன்ல இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல 21 சீட்ல போட்டியிட்ட பவன் கல்யாண் 21 சீட்லையும் ஜெயிச்சாங்க எம்எல்ஏஸ். ஸோ அது மாதிரியான ஒரு புரட்சியை நம்மளும் உண்டாக்கணுன்ற ஆசை விஜய் அவர்களுக்கும் இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அங்க அவர் எடுத்த பத்ரியா இருக்கட்டும், தமுடா இருக்கட்டும், குஷி, அந்த படத்தை எல்லாமே காப்பி பண்ணது விஜய் தான். சார் ஆனா என்னதான் காப்பி பண்ணாலும் இவர் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தாரு. தமிழத்துக்கு சார்ந்த ஒரு கண்டென்ட்டா தான் கொடுத்துருக்காரு. ஜெயிச்சார் அந்த விஷயத்துல. அது மட்டுமே இல்லாம டான்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், தெலுங்குலேருந்து தான் இவர் அதிகமா எடுப்பார் எல்லாமே. ஈவன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ் சென்ஸ் கூட அவர் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பவன் கல்யாணம் பார்த்து தான் பண்ணுவார். ஸோ அரசியல கூட எனக்கு நான் நினைக்கிற விஷயம்னா, அரசியல கூட வந்து ஒரு பவன் கல்யாணம் பார்த்து பவன் கல்யாணுக்கு அங்கே கிடைச்ச அந்த ஃபேன் பேஸை வச்சு அரசியலில் அவங்க கிடைச்ச வெற்றியை பார்த்து தான் இவரும் வந்து காய் நகர்த்திட்டு இருக்காரு. அதில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் நீங்கள் சொன்ன 2வது பாயிண்ட் வந்து இதுக்கு எங்கே தடங்களாக மாறுமோன்ற டவுட்டும் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்க கால் மேலே இருந்தால் தடுக்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் கூட இருக்கிற பூசாரி வந்து நல்லா கால் மேலே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு புசி இல்லையா. இது எல்லாமே தான் அவங்க கரெக்ஷன் பண்ண வேண்டிய விஷயம். குழந்தைங்களை கால் மேலே வைக்கிறது, அவங்களே இவங்க கடவுள் மாதிரி ஆசீர்வாதம் பண்றது, இது மோஸ்ட்லி இந்த திராவிட மண்ணில் நம்ம பார்க்கல. அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். பட் இவங்க அந்த கல்ச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொல்ற மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஜெயலலிதாவோட விஷயத்தை டோட்டலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது குஷி. பிகாஸ் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜெயலலிதா இருந்தப்பையும் அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து விஜயை வச்சு குஷியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை கைப்பற்றாங்க. அவங்கள மாதிரி யாராலையும் ஆக முடியாது. ஜெயலலிதா அம்மையார்னா அவங்க தான் ஒரே பீஸ், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா மாதிரி தான் ஆகணும்னு ஜெகன்மோகன் ரெட்டியும் நினைச்சார். ஒரு சர்வாதிகாரமா இருக்கணும், எனக்கு ஒரு பேலஸ் இருக்கணும், நான் வந்து சிஎம் ஆன பிறகு சில நாள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு டீம் மட்டும் தான் என்கிட்ட வேலை செய்யணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டீம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கணும், ஜெயிச்சு சிஎம் நாற்காலில் உட்காந்த பிறகு எனக்கு பாமரர்கள் மக்கள் யாருமே என்கிட்ட வர தேவையில்லை, நான் ஜஸ்ட் மானிட்டரிங் பண்ணா போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். போய் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது? வெறும் 11 சீட். கடந்த எலெக்ஷன்ல 151 சீட்ல ஜெயிச்ச ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு 11 சீட்டுக்கு முடிச்சு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க நீங்க சொன்ன ஜெயலலிதா மாதிரியே ஒரு அம்மையாரும் வந்தாங்க, சின்னம்மா. அந்த அம்மாவும் இதே மாதிரிதான் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஹேர்ஸா இருக்கட்டும் எல்லாமே பண்ணாங்க. அந்த அம்மாவையும் ஊத்தி மூட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி ஆகணும்னா கஷ்டம், அது பின்பற்ற முடியாது, அது மாதிரி ஆகவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. இது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அப்பா சந்திரசேகர் அவர் சொன்னது வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது. கிட்டத்தட்ட பார்க்குற பொதுமக்கள் அனைவருக்குமே அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே ஜீர்ணிச்சிக்க முடியல. விஜயை எந்த அளவுக்கு ஒரு பிம்பத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டா இவர் பண்ற செயல்கள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அப்போ சந்திரசேகர் சார் சொன்னது உண்மைதானா? கண்டிப்பா ஒரு தந்தையை விட பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, சான்ஸே இல்லை. ஒரு அப்பாவுக்கு மட்டும்தான் தன் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எந்த ஸ்தானத்தில் பார்க்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும். விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட அவர் அப்பா. ஸோ அவரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக கொண்டு வந்தவர் தான், சினிமாவுக்கு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். விஜயகாந்தோட நடிச்சா என் பிள்ளையும் கொஞ்சம் ஃபேம் ஆவார் அப்படின்னு யோசிச்சு விஜயகாந்த் அவர்கிட்ட போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி டேட்டெல்லாம் வாங்கினது அவர் தான். அதுக்கு பிறகு இவருக்கான ஒரு கதை சூஸ் பண்ணது இவர் தான். தெலுங்குல என்ன படம் ஹிட் ஆகுது, அதை என் பிள்ளைக்கு செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு குஷியை, தம்முடு, பத்ரி, புரிஜான படம்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்து விஜய் அவர்களையும் சேர்ப்பா இந்த படம் வந்து இந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, கேசினோ தியேட்டரை அதிகமா ரெஃபர் பண்ணுவார் விஜய் அவர்களுக்கு. கேசினோ தியேட்டர்ல தெலுங்கு படம் போயிட்டு இருக்கும் அதிகமா, ஸோ இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்தது, கைடன்ஸ் பண்ணது எல்லாமே தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அவரை விட ஒரு நல்லவர் இவர் வாழ்க்கையில் யாருமே இருக்க முடியாது. இது இன்னைக்கு வந்து அவருக்கு நான் பார்க்கறது என்னன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்க வேண்டிய பிளேஸ்ல புசி ஆனந்த் இருக்கிறார். இது மாறும். இது மாறணும் அப்படின்னா புசியோட கேரக்டர் உண்மையான முகத்தை வந்து விஜய் அவர்கள் எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சுக்க போறாரு. தெரிஞ்ச பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ கண்டிப்பா புசி ஆனந்த் வந்து இந்த டிவிக்கில இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகேவை ஓவராக பில்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குஷி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்களே முன்வைக்கிறாரு. இதை எப்படி மறுபடியும் ஆந்திரா அரசியல ரெஃபர் பண்றேன். சிரஞ்சீவி மெகாஸ்டார் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சியை தொடங்கினார். எதுக்காக அதை போய் ஊற்றி மூடிட்டு போய் காங்கிரஸ் கலாச்சாரம் தெரியுங்களா? அவருடைய மாமா அல்லு அரவிந்த், அவர் தான் ப்ரொடியூசர், அல்லு அர்ஜுனோட அப்பா. அந்த கட்சியை மெயின்டைன் பண்ணது பூரா அவர் தான். இந்த பிரஜாராஜ்யத்தை ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த் தான். எம்எல்ஏ செலக்ட் பண்ணது அவர் தான். அங்கே எப்பயுமே அந்த எந்த தொகுதியிலுமே வந்து சிரஞ்சீவிக்கு உண்மையான ஃபேன்ஸ்க்கு யாருக்குமே டிக்கெட் கொடுக்கல. அல்லு அரவிந்த் யாரை ஆளை காட்டுறாரோ அவர் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். இவங்க எல்லாரும் தான் போய் எலெக்ஷனை சந்திச்சாங்க. பட் நடந்த ரிசல்ட் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த கட்சி ஊற்றி மூடிட்டாங்க. எல்லாம் விஜய் அவர்கள் நாலஞ்சுக்கு போகும், அவரும் யோசிப்பாரு, நம்ம சொல்றது நடக்கும். இந்த ஒரு மாணவர்கள் சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன்? 100% அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு இவங்க எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறுவாங்க. பாருங்க, அவங்க ஓட்டு போடுறவங்க மட்டுமே கிடையாது, இன்ஃப்ளூயன்சராக மாறி டிவிகேக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை ஓட்டு போட சொல்லுவாங்க, டீமா ஃபார்ம் ஆவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பா கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு விஜய். இது ஒரு நல்ல ஐடியா. பட் இது புசி ஆனந்தோட ஐடியாவா இல்ல தளபதியோட ஐடியாவான்னு தெரியல. பட் ஒரு நல்ல ஐடியா, ஒர்க் அவுட் ஆகுற ஐடியா ஷூரா. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? விஜயும் அதே மாதிரியான அரசியல் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டாரு அப்படின்னா பெருதளவில் வந்து வெற்றி காண முடியாது. இதுவே வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட இணைந்து போட்டிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓட்டிங் வாங்க முடியுமா, நல்ல இடத்துல வந்து ஒரு பாயிண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு வந்துருக்காங்க. இதை உங்களோட பார்வையில கொண்டு வந்தால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதாவது பொதுவாக எல்லாரும் சொல்கிற விஷயம் தான், அரசியலில் வந்து பர்மனெண்டான எதிரிகள் இருக்க மாட்டாங்க, பர்மனெண்டான நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ நேற்று அவர் வந்து மேடையிலிருந்து எல்லாமே காசு பணமோ ஏதோ ஒரு இது வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு வராரு. வந்த முதல் ஆளா வந்து தம்பி சூப்பரா பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொன்னது யாரு? சீமான் அவர்கள் தான். அவரும் என்கரேஜ் பண்றாரு. அவர் எதுக்காகனா இவரும் ஒரு கட்சி போட்டு வைக்கிறாரு சீட்ல. சரி, நாளைக்கு தம்பி வந்து ரெடி ஆயிட்டாருன்னா நம்மளும் போய் ஜாயின் டுகெதர் போட்டு அடிச்சா கரெக்டா வரும். பட் சீமான் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா ஷூரா அடிப்பாங்க. அப்போ திராவிட கட்சிகளால எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட்டு பேங்கை வந்து அது பர்மனெண்டா இருக்கும், அந்த ஓட்டு சதவீதம் வரும். தவிர புதுசா ஓட்டு 2026 வர புது ஓட்டர்ஸா இருக்கட்டும், ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு புதிய புரட்சியை தான் உருவாக்குவாங்க. பழைய இந்த ஆட்களுக்கு யாருக்குமே ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பா மாறும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், அந்த மாற்றத்துக்கான அச்சாரமா இருக்கணும்னு தான் நம்ம வந்து இவர் சீமான் அவர்கள் ட்ரை பண்றாரு. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அதோட டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பொதுவாக யாரா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், மற்ற எந்த அதிமுக எந்த கட்சியா இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இது பேசுறதே வேஸ்ட் தான். பட் விஜய் அவர்கள் அந்த டைம்ல என்ன டெசிஷன் எடுப்பாருன்றது தான் முக்கியம். அவர் சிங்கிளா போனா அவர் நினைக்கிற அளவுக்கு சீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் யாரோட கூட்டணியா போனா வாய்ப்பு அதிகம். ஒரு சில சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேச்சுக்களுக்கும் சரி, அவரோட செயல்பாடுகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயானந்த் தான் காரணம் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அவருக்கு சொந்தமாக சிந்திச்சு செயல்படுற அளவுக்கு ஒரு தலைமைக்கான ஒரு பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, ஏதாச்சும் இப்போ தளபதியை நம்ம சொல்றோம். ஆக்சுவலி அந்த கட்சிக்கு அவர் தான் ராஜா. அவருக்கு ஒரு தளபதி தேவையில்லை. அந்த தளபதி நல்லவனாலும் கெட்டவனாலும் அது காலத்துக்கு பிறகுதான், சில ஆண்டு காலம் போன பிறகுதான் அவன் நல்லவனா கெட்டவனா தெரிய போகுது. இப்போதைக்கு தளபதி அந்த கட்சிக்கு யாரு? புசி ஆனந்த் தான். அவர் என்ன பண்றாரோ அவரும் பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. யாரையோ ஒருத்தர் இவ்வளவு பெரிய கட்சி, இவர் மேல ஒரு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு, இவ்வளவு மீடியா போகுது வருது, எல்லாருமே வந்து அவர் மேல அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்காங்க. என்னதான் பண்ண போறாரு, என்ன டிசிஷன் எடுக்க போறாரு. இப்ப இவர் வந்து யாரோ ஒருத்தர் நம்பிதானே ஆகணும், நம்பாம போக முடியாதுல்ல. அதுக்காக அவர் நம்புறாரு. அவர் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாரோ அவருக்கே தெரியும். ஸோ அப்போ பவன் கல்யாண் மாதிரி ஒரு ரிசல்ட் 2026 எதிர்பார்க்கலாம். ஆனால் பவன் கல்யாண் மாதிரி விமர்சனங்களை இவர் ஏற்றுப்பாரா இல்லையான்றது தான் டவுட். பவன் கல்யாணம் வந்து எல்லாமே ஃபேமிலி, ஈவன் பவன் கல்யாணோட அம்மாவை திட்டிருக்காங்க. பவன் கல்யாண் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவன் 3 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்காங்க, அசிங்கமா திட்டிருக்காங்க. இந்த விமர்சனம் எல்லாமே தாங்கினா அந்த மனுஷன்.